ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் வினோத். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இன்றைக்கி வந்து இது எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்றது தெரியும். இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணால் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி தான் போட்டுட்ருக்கு. அவங்க வீடியோவை தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ண நிறையா வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ பார்க்குறோம், ஒருத்தவரால் நம்மளால் ஒரு கடந்து போக முடியாது சொல்லுங்கள். அவ்வளோ கொடூரமான செயல்களை செஞ்சுருக்காங்க. அப்படி சின்ன சின்ன குழந்தைகள், கை குழந்தைங்கள் எல்லாத்தையுமே வன்புணர்வு செஞ்சு நரபலி கொடுத்துருக்கானுங்க. அந்த குழந்தைங்களை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஒரு பணக்காரங்கள்லாம் வந்து இதில் போய் ஒரு பாட்டி மாரி வச்சு அவங்கள ஆசை தீர்த்துக்கிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவங்கள வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி என்னென்னமோ பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. இதை பாருங்கள், யாரெல்லாம் யோகிக்க முடியாத அளவுக்கு நம்ம யோசித்தோமோ, அவங்களாம் ஒரு ரோல் மாடலாக நினச்சோமோ, அவங்களாம் இன்றைக்கி தான் அவங்க தான் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யோசிச்சு பார்க்கும்போது நம்ம திங்க் பண்ணும்போது ஒரு இமேஜினேஷனில் இந்தமாரி ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னா நம்ம திங்க் பண்ணி பார்த்துருக்க முடியாத அளவுக்கு இந்தமாரி நடந்திருக்கு. இந்த செயல்லாம் வந்து யதார்த்தம் இல்லை, ஆனால் இது யதார்த்தமாக நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் எங்கெங்க பதில்? நம்மளால் இப்போ இவ்வளோ பேசுகிறோம், இத்தனை பேர் ஷேர் பண்ணுறோம், இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறோம், இதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்மளால் எதுவும் செய்ய முடியலை. அதுதான் இது நினைக்கும் போது தான் அதை கடந்து போக முடியல. நம்ம ஒவ்வொரு வீடியோ வெளியே விடும் போது நம்மளால் அந்த இதுவே கடந்து போக முடியல. அப்போ அங்கே இருந்த அத்தனை குழந்தைங்களோட மனநிலை எவ்வளோ இருந்திருக்கும், எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்பா சாமி, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம எவ்வளோ தேவலாம்ப்பா, எவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறோம்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து 800 மேலே குழந்தைங்களை வந்து இந்த ஒரு மாதத்தில் காணாமல் போயிருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், இப்போ இருக்க பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை கண்காணிங்க. எங்கேயும் விளையாட அனுப்பினா கூட கண்காணிச்சுக்கோங்க. உங்களோட கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும். அது ரொம்ப சேஃப்டி. நம்ம குழந்தைகள் தான் நமக்கு முக்கியம். அடுத்தது தான் அடுத்த கட்டம். குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அதுபோல் இந்த வீடியோ முடிஞ்சோடனே எனக்கு வந்து நிறைய பேர் பசங்களாம் அனுப்பிச்சிருந்தாங்க, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே பாருங்கள், மேலே கொஞ்சம் அனுப்புகிறேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம கடந்து போக முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம இதெல்லாம் நினச்சி பார்த்தா 4 நாள் எங்களுக்கு தூக்கம் இல்லைங்க. இப்போ இப்படி இல்லாமல் இருப்பாங்களா? அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை நான் கடந்தே செல்ல முடியலங்க. இப்போ இந்தமாரி கொடூரமானவங்க இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு கொரோனா பேண்டமிக்ஸ் அவங்களே தயாரித்து எவ்வளோ கஷ்டங்களை நம்ம பந்தங்கள் எல்லாத்தையும் இழந்து அந்த கொரோனாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டுங்க. இவங்க வியாபாரத்துக்காக ஒரு பேண்டமிக் கிரியேட் பண்ணி அதை வந்து பரப்பி ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு மக்களை இல்லாமல் முடங்கி போய் கிடந்து ஒரு வாழ்க்கை பொருளாதாரத்துலேருந்து மன உளைச்சலேருந்து எவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு உன்னுடைய ஊசி விற்கிறதுக்காக ஒரு பேண்டமிக்ஸ் கிரியேட் பண்ணி மக்களை எல்லாத்தையும் மன உளைச்சல் கொடுக்கப்பட்டு இந்த அளவு கஷ்டப்படுத்தி இதில் என்ன சாதிச்சாங்கிறது பணத்தை தின்ன முடியாதுங்களே. என்ன சொல்கிறதுனே புரிய முடியாது. பணம்னு சொல்லி இப்போ எதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே பணத்தை தின்ன முடியாது. அதான் உங்களுக்கு ஏற்கனவே அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன சம்பாரிச்சு ஆட்சி அதிகாரம் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும். இதனால் ஏன் க்ரியேட் பண்ணுறீங்க? மக்கள் எவ்வளோ ₹1 ₹10 சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அவனோட வலி வருத்தம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏன்டா இந்த மாதிரி பண்ண போகிறீங்க? உங்களெல்லாம் ரோல் மாடலாக நினச்சேன். இன்றைக்கி இப்படி இல்லாமல் இருக்கிறாங்கன்றவங்களாம் சொல்கிறதுக்கு அருவருப்பான செயல்கள்லாம் செஞ்சு இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.